அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, கார்த்திகை மாதம் மகர ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக இருக்கு, கவலை வேண்டாம். குறிப்பா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா மகர ராசியில் தான் நிறைய அன்பர்களுக்கு ஒரு 2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நிறைய அன்பர்கள் ஐடி ஃபீல்டில் 2 வருஷமா வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நிறைய பார்த்துட்டோம். நாம பெங்களூர்ல வேலை செய்யறேன்னுவாங்க, புனேன்னுவாங்க, மும்பைன்னுவாங்க, இமாச்சல் அப்படின்வாங்க, சத்தீஸ்கர், அதே போல பெங்களூர், இந்த பக்கம் திருவேந்திரம், சென்னை, பாரத தேசம் மட்டுமல்லாது வெளிநாடுகள், துபாயில, மலேசியாவில், சிங்கப்பூர்ல, என் அன்பு ஒரு பக்த கோடி சிங்கப்பூர்ல அவரை ஒரு நல்ல ஒரு ரேங்க், அவர் ஹையர் பொசிஷன், ஒரு சிஇஓல ரேங்க்ல இருக்காரு. நாம என்ன சொன்னாலும் செய்வார். ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு அசைவையும் நம்மளை கேட்காம முடிவு பண்ண மாட்டார். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். சமீபத்துல அவங்க ஃபேமிலியில ஒரு 2 பேருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதை கூட நம்மள்ட்ட ஒரு ஜோதிட ஆலோசனை கேட்டாரு. அவங்க பாப்பாவுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோதிட ஆலோசனை கேட்டாரு. ஒரு நம்ம அம்மாட்ட வாராகிட்ட சொல்லி நம்ம அந்த சீட் வாங்கி கொடுத்தோம். அப்போ நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு, அது உள்நாடாக இருந்தாலும் குறிப்பா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை தேவைப்படுகிறது. வேலை போயிட்டு இருக்கு, வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமா தேடுறாங்க, 6 மாசமா தேடுறாங்க. நிறைய இன்டர்வியூ வருதுங்க சாமி. 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்புங்கிறாங்க, அப்புறம் செலக்டடுங்கிறாங்க, அப்புறம் ஹோல்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் சொல்றாங்க, இப்படித்தான் சொல்றாங்க. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எல்லாமே செலக்டட். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஹோல்டில் வச்சிருக்கோம், இப்போ இல்லை, வேக்கண்ட் இல்லை, பட் அது எப்போ வேக்கண்ட் தான் நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம். அது எப்போ என்னைக்கு மழை பெய்யும், எப்போ மழை நிற்கும்னு யாருக்கு தெரியும்? அந்த கதையா இருக்கப்போ வேலை வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடிய அல்லது வேலை வாய்ப்புகளை வேண்டி காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் வேலை கிடைக்கும். குறிப்பா ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் பேங்க் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், நிறைய பேங்க் அதிகாரிகளை நம்ம பார்க்கிறோம். போன வாரம் கூட நான் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பேங்க் செக்டர்ஸ்ல, ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இந்திய நிதித்துறையில ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஒரு பெரிய அதிகாரி, அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள். அவங்க தப்பு பண்ணல, பட் தப்பு பண்ண இடத்துல இவர் சைன் பண்ணி இருக்கிறார். அது ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. பட் இவர் பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய இடம், ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இப்போ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு, அவங்க நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ அதே போல பேங்க் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ், ஆர்பி அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அன்பு நண்பர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போ மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜோதிட ஆலோசனை பெற்று சரி செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கான மாதம் இந்த கார்த்திகை மாதம். காரணம் என்ன? ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் உட்கார்ந்து சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. மகர ராசி என்பர்களே, உச்சம் பெற்ற குரு பகவான், குரு பார்த்தாலே நல்லது. ஏதோ ஒரு ராசி குரு அந்த ராசியை பார்த்தாலே நல்லது. அதுவும் உச்சம் பெற்ற மகரத்துக்கு மட்டும்தான் இந்த யோகம். எப்போ குரு உங்களை பார்த்தாலும் 7வது பார்வையா பார்க்கும்போது உச்சம் பெற்று பார்ப்பார். இந்த வாய்ப்பு, இந்த பார்வை
வேற எந்த ராசிக்கும் எந்த அமைப்புக்கும் இது கிடையாது. மகர ராசிக்கு மட்டும்தான் நேர் ஏழாவது பார்வையாக மகர ராசியை குரு பார்க்கிறார். அவர் 3, 12 கூடியவராக இருக்கலாம். பாவத்துல நீங்க பார்க்க முடியாது, அவங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும். பாவத்தின் அடிப்படையில 3, 12 கூடியவர் செயல்பட மாட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை சீக்கிரமா அமைஞ்சிரும், உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கு, அதை வழிபாடுகள் செய்யுங்கன்னு எப்படி எந்த நம்பிக்கையில சொல்றேன்? குரு பார்க்கிறாரு. அப்போ நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்தால் அந்த குரு இங்க அப்படியே உங்களுக்கு உபதேசம் செய்வார், உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையில கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக ஸ்கூல் காலேஜஸ் போன்ற எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகளாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அதே போல ஆர்கிடெக்ட், ஆடிட்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கார்பரேட் நிறுவனங்கள். அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினா ஒரே வரியில் வருமானம் வரத் தொடங்கும். எனக்கு ஜீரோல இருக்க சாமி, நான் வேலையே இல்லாம இருக்கேன். வேலை வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள். நான் இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்க முடியும், 2 வருஷம் தான் இருக்க முடியும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை எக்ஸ்டெண்ட் ஆகுமா? நிச்சயமா நன்மை நடக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் குறையும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.